வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். இந்த பதிவில் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் திருக்கரங்களால் துரிய தீட்சை பெற்ற அடியேனது அனுபவத்தையும் அவர்களிடம் எனது சந்தேகங்களை கேட்டு விடை கண்ட அருமையான தருணத்தையும் பற்றியும் தான் நினைவு கூர்ந்து அதனை தங்கள் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1993 ஆண்டு நவம்பர் 10 அன்றுதான் அடியேன் எனது குடும்ப நண்பர் மூலம் மனவளக்கலை பாதையில் அடியெடுத்து வைத்தேன். அந்த நாள் மிகவும் பொன்னான நன்னாள் தான். ஆனால் எனது மனம்தான் மிகவும் குழப்பத்தில் இருந்த நாள். அன்று நடந்த வகுப்பில் நான் முதலில் கேட்ட சிந்தனை உரை மூத்த பேராசிரியர் வேத சுப்பையா அவர்களின் குரலில் பிறப்பிற்கு முன் உயிரினிலை, இறப்பிற்கு பின் உயிரினிலை என்ற தலைப்பில்தான் அவர் பேசினார். எல்லாவற்றையும் கேட்டு உள்வாங்கிக் கொண்டேன். ஆக்கினை தீட்சை அளித்தார்கள். 2 வாரத்தில் சாந்தி தீட்சையும் பெற்றுக்கொண்டு விட்டேன். அதன் பின் சென்னைக்கு மாற்றலாகி வந்துவிட்டோம். டிசம்பர் மாதம் 24 சுவாமிஜியை பார்க்க நானும் எனது பெற்றோரும் திருவான்மியூர் தலைமையகத்திற்கு சென்றோம். காலை மணி சுமார் 10:40 இருக்கும். உள்ளே என்டர் ஆனவுடன் சகுந்தலா அம்மா எங்களை யார் என்று விசாரித்தார்கள். சொன்னோம், சுவாமிஜியை இப்போ நீங்கள் பார்க்க முடியாது என்று சொன்னபோது மனம் மிகவும் வேதனை அடைந்த அடுத்த நொடியில் உமா அம்மா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார். என்ன விஷயம் என்றார். இந்த மாதிரி நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து இப்போ தான் சென்னைக்கு மாற்றலாகி இருக்கும். சுவாமிஜியை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் பெற்று செல்ல வேண்டும் என்று கூறினோம். அடுத்த நொடி எங்களை அழைத்து கொண்டு முதல் மாடிக்கு, அதாவது சுவாமிஜி தங்கும் அறை முன் இருக்கும் ஹாலுக்கு எங்களை அழைத்து கொண்டு சென்று அங்கே எங்களை அமர வைத்தார். முன்பெல்லாம் அந்த ஒரு மாடி மட்டும்தான் இருந்தது. ஒரு 5 அல்லது 6 நிமிடத்தில் சுவாமிஜி அறையை விட்டு வெளியே வந்தார். அவரை பார்த்து நாங்கள் வணங்கி அவருக்கு பழங்களை தந்துவிட்டு அவர் முன் அமர்ந்தோம். அவரும் எங்களை வாழ்த்திவிட்டு எங்கள் முன் அமர்ந்து கொண்டார். என்ன வேண்டும், என்ன விஷயத்திற்காக வந்திருக்கீங்க என்று கேட்டார். எனது வாழ்வில் நடந்த ஜீரணிக்க முடியாத விஷயத்தை பற்றி சொன்னேன். மிகவும் மனம் கலங்கிய நிலையில் சொல்லி கொண்டிருந்தேன். எனது 33வது வயதில் கணவருக்கு திடீர் உடல்நிலை பாதிப்பில் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவருடன் கடைசியில் பேசியது நானாகத்தான் இருக்கும். அதன்பின் ஏதோ ஒரு சக்தி என்னை ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளிக்கொணர்ந்து என்னை மாய்த்து கொள்ள துணிந்து பின் அதிலிருந்து என்னை மீட்டு வர 1 வாரம் ஆனது. அதன் பின் அறிந்தேன் அவர் உடல் இல்லை, உயிர் என்னோடு இணைந்து விட்டதை உணர்ந்தேன். ஆனால் இதை நம்ப யாரும் இல்லை. இந்த கேள்வியை மகரிஷி முன்பு சமர்ப்பித்தேன். அவர் கேட்டார், நீ தீட்சை எடுத்து விட்டாயா என்றார். ஆமாம் சுவாமிஜி, ஆகினை சாந்தி தீட்சை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னேன். என்னை மட்டும் தரையில் சமுக்காலம் விரிக்கப்பட்டு இருந்த அந்த தரையில் உட்காரச் சொல்லிவிட்டு எனது பெற்றோரை பின்னாடி நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டார். அந்த ஹாலில் நானும் சுவாமிஜியும் பின் எனது பெற்றோரும் மட்டும்தான் இருந்தோம். உனக்கு துரிய தீட்சை கொடுக்க போறேன் என்று சுவாமிஜி சொன்னபோது எனது வாழ்வில் இனி நான் கடை தேறி விடுவேன் என்ற நம்பிக்கை பிறந்தது. என்னை 5 நிமிடம் ஆகினையில் தவம் செய்யுமாறு பணித்தார்கள் சுவாமிஜி. அடியேனும் செய்து கொண்டிருந்தேன். அவர் கண்களிலிருந்து ஆற்றலை அடியேன் பெறும்போதும் சரி, அவர் அடியேனது தலை உச்சியில் அவருடைய ஆள்காட்டி விரல் வைத்து சிறிது அழுத்தம் கொடுத்து பின் அதே விரல் கொண்டு தலை முழுவதும் சுற்றிவிடும் போதும் சரி, பின் உள்ளங்கை முழுவதும் எனது தலையில் வைத்து ஒரு சிறு அழுத்தத்தை கொடுக்கும் போதும் சரி, கல்லாக இருந்த அகலிகை ராமர் பாதம் பட்டு புனிதம் அடைந்தது போல மகரிஷி திருக்கரங்களால் அடியேனுக்கு துரிய தீட்சை வழங்கியது இந்த பிறவியின் பயனை பெற்றுவிட்டதாக உணர்ந்தேன். பின் எனது கேள்விக்கு சுவாமிஜி பதிலளித்தார்கள். உனது கணவரது உயிர் உன்னுள் கலந்துவிட்டது என்று. அன்றிலிருந்து நான் அர்த்த நாரீஸ்வரியாக உணர்ந்தேன். இதை பிறரும் நம்ப வேண்டும் என்று முதலில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தேன். பின்பு அதில் முக்கியத்துவம் தரவில்லை. ஈருயிர் ஓர் உடலாக இருந்து சிறு குழந்தைகளை வளர்த்து 2 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கினோம். கிளர்க்கம் கேஷியராக, அதாவது பாரத ஸ்டேட் வங்கியில் முதலிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினோம். சீஃப் அசோசியேட்டாக, அதாவது கேஷ் ஆஃபீஸர் வரை பதவி உயர்ந்து RMDGM மூலம் அவார்டெல்லாம் வாங்கி நல்ல முறையில் ரிட்டையர்ட் ஆனோம். இந்த மனவளக்கலை பயிற்சிகள் தான் எங்கள் வாழ்வில் உள்ள நெளிவு சுழிவுகளை எப்படி மீட்டு வர வேண்டும் என்ற சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தது. பயிற்சியை முறையாக செய்து வந்தோம்.
வாழ்வில் வெற்றி பெற்றோம். இன்னும் முழுமை பேறு நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை தொண்டோடு சேர்ந்து செய்யும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வை வாழ்ந்து வருகிறோம் என்று கூறி எனது அனுபவத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி எனது சிறிய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.